மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் ஒன்று குடும்ப தலைவிகள் அனைவருக்குமே வெளியிடப்பட்டு உள்ளது. குறிப்பாக உரிமை தொகை திட்டம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு உள்ளதால் இனி என்னவாகும் என்ற மிகப்பெரிய கேள்வி மங்கையர் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. அதாவது தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைந்துள்ள நிலையில் இந்த மாதம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ₹1000 பெண்களுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. இந்த கேள்விக்கான விடையை இப்போது இந்த ஒரு வீடியோவில் மிகவும் தெளிவாக முடிந்த அளவு சுருக்கமாக பார்க்கலாம். வாருங்கள். வெல்கம் டு குட்டி இன்ஃபோ. அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். அதாவது நண்பர்களே, தமிழகத்தில் பெண்களுக்கு மாதந்தோறும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலம் கிட்டத்தட்ட ₹1000 உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்தது. அதாவது உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசு தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ₹1000 உதவித்தொகையை நேரடியாக அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தி வந்தது. ஏழை பெண்கள் பொருளாதார ரீதியாக வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று கொண்டுவரப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மக்களால் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. குடும்ப தலைவிகளின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்வதற்காகவும் மற்றும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது. அதாவது செப்டம்பர் 15, 2023 அன்று தொடங்கப்பட்ட இந்த திட்டம் பிப்ரவரி 2026 நிலவரப்படி சுமார் 1.31 கோடி பெண்களை பயனாளிகளாக கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த பிப்ரவரி மாதமே திமுக அரசு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதம் என 3 மாதங்களுக்கான தொகையை முன்கூட்டியே வழங்கிவிட்டது. இதோடு கோடைக்கால சிறப்பு தொகையாக ₹2000 சேர்த்து ₹5000 உரிமை தொகை திட்ட பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைத்து விட்டது. மேலும் திமுக ஆட்சிக்கு வந்தால் மே மாதம் முதல் ₹2000 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் திமுக தோல்வி அடைந்ததால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை இனி என்னவாகும் என்ற கேள்வி மங்கையர் மனதில் எழுந்துள்ளது. ஆனால் தாவேகாவும் மதிப்புமிகு மகளிர் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் பெண்களுக்கு ₹2500 வழங்கப்படும் என்று அறிவித்து உள்ளது. எனவே தற்போது வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையின் பெயர் உடனடியாக மாற்றப்பட்டு மதிப்புமிகு மகளிர் திட்டத்தின் கீழ் இந்த மாதமே ₹2500 வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஆனால் தாவேகாவினர் மதிப்புமிகு மகளிர் திட்டம் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி புதிய பயனாளிகளை தேர்வு செய்த பின்னரே செயல்படுத்தப்படும் என்ற கருத்தை தெரிவித்து வருகின்றனர். இருந்தாலும் அதில் விஜய் தான் இறுதி முடிவு எடுப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த மாதம் ₹1000 பெண்களின் கணக்கில் வரவு வைக்கப்படுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. இருப்பினும் தற்போது போல இந்த திட்டத்தின் பெயரை மாற்றி ₹1000 வழக்கம் போல பெண்கள் கணக்கில் வரவு வைக்கவும் முடிவு எடுக்கப்படலாம் என்றும் ஒரு தரப்பினர் கூறுகின்றனர். அதே சமயம் தகுதியுள்ள பலருக்கு இதுவரை பணம் வராத நிலையில் புதிய அரசு அமைந்து தகுதியானவர்கள் மீண்டும் பரிசீலிக்கப்பட்டால் புதிய பயனாளர்கள் சேர்க்கப்படலாம். 1 கோடிக்கும் அதிகமான பெண்கள் இந்த திட்டத்தை தொடர்ந்து எதிர்பார்த்து இருக்கின்றனர். இது சிறு சிறு வீட்டு செலவுகளுக்கு பெரிதும் உதவியாக உள்ளது. பொதுவாக இந்த திட்டம் பெண்களுக்கு ஒரு சிறிய அதே சமயம் நிலையான வருமானத்தை கொடுப்பதால் இது தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்பதில் பெண்கள் மிகவும் உறுதியாக உள்ளனர். மேலும் புதிய ஆட்சியில் தகுதி அற்றவர்களை நீக்கிவிட்டு உண்மையில் ஏழை எளிய குடும்பங்களுக்கு மட்டுமே இந்த உரிமை தொகை கிடைக்க வேண்டும் என்பது பலருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக உள்ளது. இதேபோல பெண்களுக்கு அரசு பஸ்களில் கட்டணமில்லா பயண திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படுமா என்ற கேள்வி இருந்தது. ஆனால் அதற்கு பதிலாக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே முதல் கையெழுத்தாக வெற்றி பயண திட்டம்தான் இருக்கும் என்று கூறப்பட்டு உள்ளது. அதாவது திமுக ஆட்சியில் விடியல் பயண திட்டத்தின் கீழ் குறிப்பிட்ட பேருந்துகளில் மட்டும்தான் பெண்களுக்கு இலவச பயணம் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் புதிய முதல்வர் அவர்களுடைய ஆட்சியில் இனி பெண்கள் தமிழக போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் இலவசமாக எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் பயணிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அதாவது இனிமேல் பஸ்களுக்காக கால் கடுக்க நிற்கவே வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள அப்டேட்டுகளை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.